இந்தியாவில் 5 இல் 1 பெண் கர்ப்பகால நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் கர்ப்பிணிகளுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவது அதிகரித்துள்ளது என்று ஒரு ஆய்வு முடிவு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியாகியுள்ளது. இதன்படி 5 இல் 1 கர்ப்பிணி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது உலக சராசரியான 15.6 விழுக்காட்டை விட அதிகமாகும். கர்ப்ப காலத்தில் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பது இந்தியாவில் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடுகிறது என்று அந்த ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. இதன்படி அதிகபட்ச அளவாக மத்திய இந்தியாவில் 32.9 விழுக்காடு கர்ப்பிணிகளுக்கும், குறைந்தபட்சமாக மேற்கு இந்தியாவில் 16 விழுக்காடு கர்ப்பிணிகளுக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. மேலும் வட இந்தியாவில் 31.4 விழுக்காடு கர்ப்பிணிகளுக்கும், வடகிழக்கு இந்தியாவில் 16.6 விழுக்காடு கர்ப்பிணிகளுக்கும், கிழக்கிந்தியாவில் 17.9 விழுக்காடு கர்ப்பிணிகளுக்கும், தென்னிந்தியாவில் 24.2 விழுக்காடு கர்ப்பிணிகளுக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது என்று அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. உரிய நேரத்தில் இதனை கவனிக்காவிட்டால் பின்னாளில் நீரிழிவு நோய் வகை 2ஆக இது மாறுவதற்கும், கருவில் உள்ள குழந்தையை பாதிப்பதற்கும் வாய்ப்புண்டு என்று அந்த ஆய்வு கூறுகிறது. வயது, பரம்பரையாக குடும்பத்தில் நீரிழிவு நோய் காணப்படுவது போன்றவை கர்ப்பிணிகளுக்கு நீரிழிவு பாதிப்பை 2 மடங்காக்குகிறது என்று அந்த ஆய்வு தெரிவிக்கிறது.